ஃபர்ஸ்ட் வந்து இந்த மாதிரி வந்து ஒரு அக்கௌண்ட் ஃபைல் கிரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த அக்கௌண்ட் ஃபைல் பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் ஹேவிங் 4 காலம்ஸ். என்னென்ன காலம்ஸ் இருக்கு? அக்கௌண்ட் நம்பர், டிஸ்கிரிப்ஷன், கிரெடிட், டெபிட் அப்படின்னு சொல்லிட்டு அக்கௌண்ட் ஃபைல் வந்து நம்ம அக்யூல கிரியேட் பண்ண போறோம். சிஎஸ்வியில் கிரியேட் பண்ணிக்கோங்க. நோட் பேடில் ஓப்பன் பண்ணி டேட்டாவை கிரியேட் பண்ணி சிஎஸ்வி பண்ணுங்க. நார்மலாக நோட் பேடில் டைப் பண்ணாலே போதும். இந்த அக்கௌண்ட் நம்பர்ஸ் மட்டும் டைப் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ சிம்பிள் பேசிக்காக ஃபஸ்ட்டு. ஓகே ஃபைன். ஸோ இப்போ வந்து நார்மலாக நோட் பேட் கிரியேட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு ஃபைலை வந்து கிரியேட் பண்ணிக்கோங்க. நான் லிங்க் இந்த பேஜும் அனுப்புகிறேன் உங்களுக்கு. ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு கிரியேட் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா சிம்பிள் குரூப் பை தான் பண்ண போகிறோம். குரூப் பைனா என்னப்பா? ஸோ இப்போ வந்து அக்கௌண்ட் நம்பர் உங்களுக்கு 1001 அப்படின்னு சொல்லிட்டு 3 டிரான்சாக்ஷன் இருக்குது. அதே மாதிரி 1002 வந்து உங்களுக்கு டிரான்சாக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இந்த டிரான்சாக்ஷன்ஸை பேஸ் பண்ணி என்னோட ஃபைனல் கிரெடிட் என்ன, டெபிட் என்ன அப்படின்றத அவுட்புட்டாக வந்து எனக்கு ஃபைல் வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். ஸோ இதுக்கு தான் வந்து இப்போ நான் வந்து டேட்டா ஃப்ளோ ஜென்ரேட் பண்ண போகிறேன். புரியுதா லாஜிக் என்ன அப்படின்னு சொல்லிட்டு? ஸோ இதை தான் நம்ம வந்து இப்போ பேசிக்காக ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ ஃபண்டமெண்டலி ஃபஸ்ட்டு வந்து ஒரு சிம்பிளான ஒரு ஃபைல். இப்போது அந்த ஃபைலை எடுத்துகிட்டு நீங்கள் வந்து காமனாக வந்து ஒரு டேட்டா ஃப்ளோ வந்து க்ரியேட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஸோ ஃபண்டமெண்டல் டேட்டா ஃப்ளோவில் இப்போ ரொம்ப முக்கியமான கான்செப்ட் வந்து டேட்டா ஃப்ளோவை பொறுத்த வரைக்கும் உங்களோட டேட்டா வந்து என்ன டேட்டா டைப்பில் இருக்குது. ஸோ டேட்டா டைப்ஸ் வந்து நம்பராக இருந்தால் மட்டும்தான் அது வந்து ஒர்க் ஆகும். கரெக்டாப்பா? ஸோ இப்போ இந்த நீங்கள் வந்து ஒரு டெக்ஸ்ட் ஃபைலில் நீங்கள் இதை லோட் பண்ணுறீங்க அப்படின்னா இது எல்லா காலம்ஸும் என்னவா இருக்கும் அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். ஸ்கீமாவில் நீங்கள் போய் பார்க்கும்போது அதோட ஸ்ட்ரிங் டைப்பா என்ன டைப் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு டேட்டா டைப்ஸ் வில் பி விசிபிள் ஃபார் யூ. ஸோ இப்போ இந்த டேட்டா டைப்ஸ் வந்து ஸ்ட்ரிங்கில் இருக்குது அப்படின்றது இங்கே வந்து உங்களுக்கு விசிபிளாக தெரியும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா யூ ஹாவ் டு கன்வெர்ட் திஸ் இன்டு the integer column. So காமனா ஃபர்ஸ்ட் என்ன பேசிக் ஸ்டெப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த காலமை 2 டெசிமல். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஸ்ட்ரிங்காக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து அந்த டிரைவ்டு காலம்ஸோட பர்பஸ் வந்து நிறைய இருக்குது. அதில் ஒரு பெர்ஸ்பெக்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த நம்ம காலம்ஸ் டிரைவ்டு காலம்ஸை ஆட் பண்ணிவிட்டு நம்மளோட சோர்ஸில் இப்போது நம்ம அந்த ஸ்டோரேஜில் வந்து இன்புட்டை வந்து நம்ம என்ன எடுத்துட்டோம்னா நம்மளோட ஃபைல் இன்புட் சிங்காக சோர்ஸாக கொடுத்துருவீங்க. ஃபைல் கொடுத்துட்டு டிரைவ்டு காலம் ஆட் பண்ணிவிட்டு இந்த டிரைவ்டு காலமில் என்னோட ஃபஸ்ட்டு ஒர்க் என்ன இருக்கும்? ஐ ஹவ் டு கன்வெர்ட் திஸ் இன்டு டெசிமல் காலம்ஸ். ஓகேங்களா? டிரைவ்டு காலம் அப்படின்னா மேக்கிங் சம் ஆல்டரேஷன்ஸ். நேற்று நிறையா சொல்லிட்டேன். ஸோ அந்த கான்செப்டை பேஸ் பண்ணி தான் இப்போ நம்ம பண்ணுறோம். இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 டெசிமல் அப்படின்றத நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் இதில் பிளேஸ் பண்ணிக்கணும். ஸோ 2 டெசிமல் அப்படின்றத பிளேஸ் பண்ணதுக்கு அப்புறமா அந்த டிரைவ்டு காலமில் நாம் இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ரியல் நம்பர்ஸாக மாறிடுச்சா நீங்கள் வந்து டேட்டாவை ப்ரிவியூ பண்ணி பார்க்கலாம். ரியல் நம்பர்ஸாக மாறிடும். நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபார்மேட்ஸ் தெரியும். இது வந்து ஏபிசி, இது ஏபிசி, இது வந்து இ டு த பவர் எக்ஸ். இ டு த பவர் எக்ஸ்னா அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது ரியல் நம்பர்ஸாக மாறிடும். ஏன்னா நம்ம சிஎஸ்விலேருந்து தானே லோட் பண்ணுறோம். சிஎஸ்விலேருந்து லோட் பண்ணும்போது அந்த கண்டெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு அங்கே ஒர்க் ஆகாது. ஸோ இப்போ நம்பராக இருந்தால் மட்டும்தான் இந்த குரூப் பை கான்செப்ட் வந்து ஒர்க் ஆகும். ஸோ அடுத்த கான்செப்ட் என்ன அப்படின்னா நம்ம வந்து மாற்றிட்டோம். ஸோ இப்போ அக்ரிகேட் ஃபங்க்ஷன் ஒன்று ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அக்ரிகேட் ஃபங்க்ஷன் அப்படின்றது ஒரு டேட்டா காலம். ஸோ இப்போ அக்ரிகேட்டில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐ எம் கோயிங் டு யூஸ் குரூப் பை. ஓகே. ஸோ குரூப் பை அப்படின்ற காலம் வந்து அக்கௌண்ட் நம்பர் பேஸ் பண்ணி நீங்கள் வந்து குரூப் பை பண்ண போகிறீங்க. ஸோ அக்கௌண்ட் நம்பர் பேஸ் பண்ணி குரூப் பை பண்ணிவிட்டு அடுத்த கண்டெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான். ஸோ இப்போ அடுத்து இந்த அக்கௌண்ட் நம்பருக்கு அப்புறமா யூ ஹாவ் டு கோ ஃபார் சம் ஆஃப் கிரெடிட் அண்டு சம் ஆஃப் டெபிட். கிரெடிட் என்ன, சம் ஆஃப் டெபிட் என்ன, இது 2 காலம்ஸும் சம் ஆஃப் கிரெடிட் சம் ஆஃப் டெபிட் அப்படின்னு சொல்லிட்டு வி ஹாவ் டு யூஸ் இட். ஸோ இதுதான் வந்து சிம்பிளான ஃபார்முலாஸ் தான். இப்போ குரூப் பை பண்ணுறீங்க அப்படின்னாலும் என்ன பண்ணுப்பா, ஒரு லேபிள்டு காலம் இருக்கணும், ஒரு நம்பர்டு காலம் இருக்கணும். லேபிள்டு காலம்ஸ்னா என்ன, நம்பர்ஸ் வந்து ரிப்பிட்டேட்டிவாக இருக்கணும். 1001 1002 அந்த மாதிரி. ஸோ அப்போ அந்த 1001 1002 அப்படின்றது வந்து இங்கே உங்களுக்கு ரிப்பிட்டேட்டிவாக வேல்யூஸ் வந்து இங்கே இருக்கும். ஸோ இதுதான் வந்து பேசிக்கான ஒரு கண்டெக்ஸ்ட். புரியுதா லாஜிக் என்ன அப்படின்னு சொல்லிட்டு? ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு லேபிள்டு காலம்ஸ். ஸோ இதை பேஸ் பண்ணி இப்போ உங்களோட அவுட்புட் வந்து இப்போது பேசிக்காக இது வந்து உங்களுக்கு அக்கௌண்ட் நம்பர் மாறிடுச்சு, டெபிட் அண்டு எது எது வந்து யூஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு இன்புட் என்ன அவுட்புட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இட் வில் ஷோ யூ ஃபைனலி. ஸோ நான் வந்து இப்போ இந்த காலம்ஸை பேஸ் பண்ணி ஒரு சிம்பிள் டேட்டா ஃப்ளோவை ஆட் பண்ண போகிறேன். ஸோ இப்போ ஃபைனலி யூ வில் ஃபைண்ட் த அவுட்புட் காலம்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 3 அக்கௌண்ட் நம்பரும் கிரெடிட்டும் டெபிட்டும் மட்டும் தான் இருக்கும். இன்புட்டில் என்ன இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு 4 காலம்ஸ் இருந்துச்சு. இப்போ வந்து இது கன்வெர்ட் ஆகிட்டு இது 3 மட்டும் உங்களுக்கு அவுட்புட்டில் ரெடியூஸ் ஆகும். ஸோ ஃபைனலி இப்போ இதை நம்ம ரன் பண்ணி பார்க்கும்போது இதோட அவுட்புட் பார்த்தீங்க அப்படின்னா ஃபைனலாக பப்ளிஷ் பண்ணிட்டு பார்க்கும்போது யூ வில் ஃபைண்ட் த காலம் இன்சர்டட். ஸோ அந்த காலமோட இன்சர்ட் பண்ண வேல்யூஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு நிமிஷம்.
ஸோ இந்த அவுட்புட்டை வந்து நம்ம வேற ஒரு ஃபைலில் போயிட்டு சோர்ஸில் வந்து ஸ்பெண்ட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அந்த ஒரு ஃபைலுக்கு வந்து நீங்கள் ஒரு ஃபோல்டர் மட்டும் நீங்கள் டேட்டா செட் கிரியேட் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா யூ வில் கெட் திஸ் அவுட்புட் 1001 கிரெடிட் எவ்வளவு, டெபிட் எவ்வளவு, டிஸ்கிரிப்ஷன் எவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு இட் வில் ஷோ யூ திஸ். இதை இப்போ நீங்கள் வந்து லைவ்ல பார்த்தோம் அப்படின்னா ஸோ நான் ஆல்ரெடி ஒரு டேட்டா ஃபேக்ட்ரி வச்சுருக்கேன், அதிலே நான் ரன் பண்ணுறேன், இருக்கிறதுல ரன் பண்ணுறேன். ஸோ வி டோன்ட் வாண்ட் டு மூவ் ஆன் டு தி நியூ திங். அது பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிம்பிள் கன்டெக்ஸ்ட் தான் எல்லாமே. ஸோ நீங்கள் அந்த காலம்ஸை மட்டும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பழகிட்டீங்க அப்படின்னா டிரைவ்டு காலம்ஸ்லேருந்து அக்ரிகேட் ஃபங்க்ஷன் போகிறீங்க. அகைன் வந்து வி ஆர் ஆடிங் அப் வித் ஃபண்டமெண்டல், உங்களுக்கு ஃபைனல் சிங்க் அண்ட் சோர்ஸ், அவ்வளோதான். நான் ஏன் மொபைல் டேட்டா தான் போட்டிருக்கேன், அது இருக்கு. அது இருந்தா அதை விட என்னோட மொபைல் டேட்டாவே ஃபாஸ்ட்டாக ஒர்க் ஆனிச்சு. சரி, ஓகே, ஃபைன். நியூ டேட்டா ஃப்ளோ. இந்த டேட்டா ஃப்ளோ தான் நினைக்கிறேன். ஒரு நிமிஷம். இதுதான். ஸோ இந்த டேட்டா ஃப்ளோ தான். ஸோ பேசிக்கலி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா யூ ஹாவ் அ சோர்ஸு. ஸோ இந்த சோர்ஸில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து என்னோட டேட்டா செட்டு ஒரு டீலிமிட்டட் டெக்ஸ்ட் இருக்குது. ஸோ அந்த டேட்டா செட்டில் வந்து ஸோ அக்கௌண்ட் காலம்ஸ் வந்து ஸ்ட்ரிங்கில் தான் இருக்குது. தெரியுதா உங்களுக்கு நான் என்ன சொன்னேனோ அதே இது வந்து லைவில். ஸோ இது வந்து நீங்கள் டேட்டா ப்ரிவ்யூ பார்க்கலாம். ஸோ டேட்டாவோட அக்கௌண்ட்டை வந்து இது வந்து அதிகமாக பண்ணிக்காதீங்க எப்போவுமே. இதுதான் வந்து சார்ஜ் அதிகமாக எடுத்துக்கணும். டீபக் டைம் வந்து கம்மி பண்ணி வச்சுக்கணும். எவ்வளோ டைம் மட்டும் டீபக் வேணுமோ அது வந்து அப்போ மட்டும் டீபக் வந்து நமக்கு ப்ரிவ்யூ காட்டும். ஓகேங்களா? ஸோ ஏன்னா நாங்கள் நிறையா ஆப்ஷன்ஸ் நம்ம யூஸ் பண்ணும்போது அதோட ப்ரிவ்யூ ஸ்டேட் வந்து இந்த இடத்துல வந்து நமக்கு ரொம்ப முக்கியமான ஃபேஸஸாக இருக்கும். ஸோ இப்போ தான் இது மாதிரி டைம்ஸில் தான் வந்து உங்களுக்கு அந்த சார்ஜஸ் தே ஆர் இம்ப்ளிமெண்டிங் இல்லையா? சிலர்லாம் வந்து லைவ் ஃபுல்லுமே வேணும் அப்படின்னு சொல்லிட்டு டீபக் மாற்றிடுவாங்க. அப்போ கிரெடிட்ஸ் ஃபுல்லாக காலி ஆகிடும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கரெக்டாக பார்த்துக்கோங்க. ஓகே, அது வரட்டும். நம்ம அது வர வரைக்கும் அடுத்தடுத்த ஆப்ஷன் பார்க்கணும். ஸோ டீபக் மோட் வந்தால் தான் வந்து உங்களுக்கு அந்த டேட்டா ப்ரிவ்யூ வந்து காட்டும். இல்லைன்னா டேட்டா ப்ரிவ்யூ வந்து காட்டாது. ஸோ அகைன் அதே ஸ்டெப்ஸ் தான் இப்போ நான் வந்து ஃபாலோ பண்ணியிருப்பேன்.